மணிமொழி எனக்கு தேவையில்லை. அணிந்து சிவசங்கரா வழியிலே நான் ஆட்சி செய்ய வேண்டும். இந்த சிவசங்கராபுரி பட்டணத்திலே இந்த ஜெயமகா சூரன் தேவேந்திர மனித முடியை தரித்து மன்னனாக ஆட்சி செய்கிறேன். ஏன் தடுத்துகின்றார்? இது எப்படிப்பட்ட மணிமகுடம் தெரிகிறதா? எப்பேற்பட்ட மணிமகுடம்? பொன்னிலகை வேந்தன் சிரத்தில் இருக்கக்கூடிய நவரத்ன பொருந்திய மணிமகுடம் இது. இருக்கட்டும். ஏண்டா தேவேந்திர யாரு, நாங்க யாருடா? நாரதா, நாங்கள் ஒரே தந்தையின் பிள்ளைகள். ஆமா. அதுக்கும் கார்த்திகை முனிவருக்கும் பிறந்தவர்கள் 66 கோடி அசுர மக்கள். திதிக்கும் அதே காசிம முனிவருக்கும் பிறந்தவர்கள் 33 கோடி தேவர்கள். அவர்கள் தான் இந்த மணிமகுடத்தை வைத்து இந்த உலகத்தை ஆளணும். ஆளக்கூடாதா? ஆளக்கூடாது. என் பங்காளிதான் இருந்தாலும் ஏன் ஆளக்கூடாது? ஏன் ஆளக்கூடாது என்றால் அவர்கள் வரவாங்கியவர்கள். அவர்கள் என்ன வரத்து வைக்கிறாயா? இந்த மணிமகுடத்தை நீ உன் சிரத்தில் அணிந்தால் எழுத்து போவாய் நீ. அப்படியா? ஆமா. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நேரக்கால வரும்போது நான் உன்னிடத்தில் கூட அதை கொடு, விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் தெரிகிறதா? இந்த மணிமகுடம் உனக்கு வேண்டும் என்றால், வேண்டுமே என்றால் நீ இப்பொழுது இமாச்சலம் செல்ல வேண்டும். இமாச்சலம் சென்று அந்த ஈசனை கோரி அறிய பெற வரத்தை வாங்க வேண்டும். எப்பேற்பட்ட வரத்தை பெற வேண்டும்? சாதா வரும் வேகா உடல் போவா செல்வம் போக
இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய ஆண் மக்களால் எனக்கு இறப்பு என்பது நேரக்கூடாது. அப்படிப்பட்ட வருத்தம் விட்டால் தனக்கு நிகர் யாருமே கிடையாது. தக்கதோர் நேரத்தில் மிக்கதோர் உபயத்தை உரைத்து விட்டார் நாரதா. இப்பொழுது புறப்படுகிறேன். சிறந்த நாள் என்று இத்தனை கோடி தவத்தை செய்த வரமத பெறுகிறேன். நான் கூறியது போல அப்படிப்பட்ட வரத்தை வாங்கிவிட்டானா அல்லது இல்லையா என் பிடித்தமே சென்று மாடல்ல மற்றவர். அப்படி இருக்க பறந்து விரிந்த இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நிலையான செல்வம் கல்வி என்பதே தவிர மற்றொன்று கிடையவே கிடையாது. அப்படி இருக்க கல்வி கற்றறிந்த கனமானிய மக்களுக்கும் பிரம்ம சத்திரர் சூத்திரர் வைஷ்ணவர் என்று சொல்லக்கூடிய 4 வித வண்ணத்தார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பெருத்த சபைக்கு முதல் வணக்கம். நமோ நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் எனும் பிரணவத்தின் உட்பொருளாகி ஓம்கார ஒளியான சக்திக்கு சமேதனும் ஆகி சர்வத்தையும் இந்த சிவத்துள்ளே அடக்கி சத்தியலோகம், தபோலோகம், ஸ்வர்லோகம், மகர்லோகம்,
புகர்லோகம், ஜனலோகம் என்று சொல்லக்கூடிய பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய 6 உலகங்களையும் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அதலம், விதலம், சுதலம், தலாதலம், மகாதலம், ரசாதலம், பாதாளம் என்று சொல்லக்கூடிய ஆகிய 14 புவனங்களை படைத்து சரம், அச்சரம் என்று 2 வகையாக சொல்லப்பட்ட கண்டசம், ரூபசம், சராயுசம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யோனி, 7 வகை பிறப்பு, 84 லட்ச ஜீவகோடிகளை படைத்து அந்த ஜீவகோடிகளுக்குள் புல்லும் புறமும் நிறைந்து பசி என்பதே உயிர், உயிர் என்பதே இந்த ஆண்டவன் என்பதை தெளிவுபடுத்தி ஆணவம், கண்மம், மாயை என்பது பாசம், அப்பாசத்தை அழித்தால் இந்த ஆண்டவனை அடையலாம் என்ற சித்தாந்தத்தை தெளிவுபடுத்தி இன்பமும் துன்பமும் வாழ்க்கை என்னும் கடலை கடக்கும் படகாக்கி பிறப்பு இறப்பு என்பதை முறையாக்கி சிருஷ்டி, திதி, சங்காரம் என்று சொல்லக்கூடிய 3 தொழில்களிலே முதல்வனாய் சங்கரன் என முன் தோன்றி கங்கையும் திங்களையும் சடையிலே தரித்து அத்தியும் கொன்றையும் அறமாய் அணிந்து அரவத்தை அணிகலனாக புலி தோலை ஆடையாகவும் சூலமும் கரத்தில் கபாலமும் ஏந்தி யாம் 2011 நேத்திரங்கள் படைத்து எம்மை புகழ்ந்து போற்றிடும் வசுக்கள் என்மர், ருத்திரர் 11, ஆதித்யர் 12, அசுவனி தேவதைகள் 20, 33 கோடி தேவர்கள், 41,000 ரிஷிக்கூட்டங்கள், கிம்புருடர், கருடகாந்தனர், சித்தி வித்யாதரர், பூத கணங்களோ புடைசூட நந்தியோ காவல் செய்ய எம்மை புகழ்ந்து போற்றிடும். அதாவது யாம் உமா மகேஸ்வரனாகவும் சர்வேஸ்வரனாகவும் இந்த உலகெங்கும் படியளக்கும் நேரம் என் தேவி பார்வதாவை காண வேண்டும். பார்வதா